ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய லெஜெண்டரி டைரக்டரான வெற்றிமாறன் அவர்களுடைய படங்களோட லிஸ்ட்டை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இவர் டைரக்ட் பண்ண முதல் படம் பொல்லாதவன். இந்த படத்தில் தனுஷ், திவ்யா, டேனியல் பாலாஜி, கிஷோர் இவங்களாம் நடிச்சிருப்பாங்க. ஹாலிவுட் படம் பைசைக்கிள் தீவ்ஸ் இந்த படத்தை பேஸாக வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் இந்த பொல்லாதவன். இது பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு. கிட்டத்தட்ட சுமார் 40 கோடி வரை கலெக்ட் பண்ணி அந்த நேரத்துலேயே ரொம்ப பெரிய ஹிட் கொடுத்த படம் இது. இவர் ரெண்டாவதாக எடுத்த படம் ஆடுகளம். இந்த படத்துலேயும் நடிகர் தனுஷ் தான் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு. அது இல்லாமல் இந்த படத்துக்கு 2 நேஷ்னல் அவார்டும் கிடச்சிச்சு. ஜிவி பிரகாஷோட மியூசிக்கில் இந்த படத்தில் வந்த எல்லா பாட்டும் சூப்பர் ஹிட்டு. இவர் மூணாவதாக எடுத்த படம் விசாரணை. இந்த படத்தில் அட்டகத்தி தினேஷ் நடிச்சிருப்பாங்க. இது ரைட்டர் எம் சந்திரகுமார் அவர்கள் எழுதின லாக்அப் அந்த நாவலை தழுவி எடுக்கப்பட்ட படம் இது. இந்த படத்துக்காக 2 நேஷ்னல் அவார்டும் வாங்கினாங்க. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் ரொம்ப பெரிய ஹிட் ஆகலை. மற்ற எந்த ஒரு டைரக்டராலையும் இந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்க முடியுமான்றது சந்தேகம்தான். ஏன்னா வெற்றிமாறன் இந்த படத்தை அவ்வளோ சூப்பராக எடுத்திருப்பார். இவர் நாலாவதாக எடுத்த படம் வடச்சென்னை. இந்த படத்தில் தனுஷ், அமீர், கிஷோர், சமுத்திரகனி இவங்களாம் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் செம்ம பெரிய ஹிட்டு. கிட்டத்தட்ட 90 கோடி வரைக்கும் கலெக்ஷன் ஆச்சு இந்த படம். இந்த படத்தில் பாட்டு எல்லாமே ரொம்ப பெரிய ஹிட்டு. இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன். அஞ்சாவதாக இவர் எடுத்த படம் அசுரன். இந்த படத்துலேயும் தனுஷ் தான் நடிச்சிருப்பாங்க. தனுஷ், மஞ்சு வாரியர், கென் கருணாஸ் இவங்களாம் நடிச்சிருப்பாங்க. இந்த படமும் செம்ம பெரிய ஹிட்டு. ரைட்டர் பூமணி அவங்க எழுதின வெக்கைன்ற நாவலை தழுவி எடுக்கப்பட்ட படம் தான் அசுரன். தனுஷ் இந்த படத்தில் ரொம்பவே சூப்பராக நடிச்சிருப்பார். இந்த படத்தில் அவருக்கு நேஷ்னல் அவார்டு கிடச்சிச்சு. இவர் ஆறாவதாக எடுத்த படம் இது ஒரு ஆந்தாலஜி மூவி. கிட்டத்தட்ட 6 ஷார்ட் மூவிஸில் இவரும் ஒரு ஷார்ட் மூவி எடுத்திருப்பார். அந்த கதையோட பேர் ஓர் இரவு. இந்த படத்தில் சாய் பல்லவி நடிச்சிருப்பாங்க. இவர் 7வதாக எடுத்த படம் விடுதலை. இந்த படத்தில் சூரி, விஜய் சேதுபதி இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த படத்துக்கு இசைஞானி இளையராஜா அவர்கள் மியூசிக் பண்ணியிருப்பாங்க. பாட்டு எல்லாமே ரொம்பவே கேட்க நல்லாயிருக்கும். கமர்ஷியலாகவும் இந்த படம் ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு. இவர் 8வதாக எடுத்த படம் விடுதலை பார்ட் 2. விடுதலை பார்ட் 1ஓட சீக்வல் தான் இந்த படமும். ஆனால் இந்த படம் விடுதலை பார்ட் 1 அளவுக்கு இருக்காது. டைலாக்ஸ் எல்லாமே ரொம்ப லென்த்தாக வச்சு ரொம்பவே போர் அடிக்கும் இந்த படம். வெற்றிமாறன் படத்துலேயே இந்த படம் தான் கொஞ்சம் சுமாராக ஓடின படம். இவரோட 9th மூவி அரசன். இந்த படத்தில் எஸ்டிஆர் நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த படம் இந்த வருஷத்தில் ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கலாம். இந்த படம் வடச்சென்னையோட சீக்வல் தான் சொல்கிறாங்க. இந்த படத்தை பார்க்குறதுக்காக அவரோட ரசிகர்கள் ரொம்பவே ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இவர் 10வதாக எடுக்க போகிற படம் தமிழ் முருகன். இந்த படத்துலேயும் தனுஷ் தான் நடிக்க போகிறதா சொல்கிறாங்க. இந்த படத்தோட போஸ்டர் இப்போ தான் ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு. இவ்வளோ நேரம் இந்த சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.